அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடிதார் கட் பண்ணும்போது ஸ்லோப்பிங் ஷோல்டர் வந்து ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்குரிய கமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. அப்படி வந்து நம்ம அந்த ஸ்லோப்பிங் ஷோல்டர் வைக்கணுமா? அப்படி வைக்கணும் அப்படின்னா ஏன் அதை வந்து வைக்கணும்? இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இப்போ சுடிதார் வந்து தைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு டாட் வந்து ரொம்ப முக்கியமாக, அதே மாதிரி ஈஸ் அலவன்ஸ் வந்து எப்படி விடணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். இப்போ அதுலேயே இன்னொன்று வந்து இந்த டாட் பிடிக்கிறத வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து டாட் பிடிச்சிடணுமா அல்லது சுடி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பிடிக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைட் டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா பேக் நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிட்டு தான் நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் போகணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன செய்யணும், டாட் எல்லாம் பிடிச்சி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்லோப் வந்து ஏன் கட் பண்ணணும், எந்தெந்த ட்ரெஸ்க்கு நம்ம ஸ்லோப் கட் பண்ணணும், எதுக்கு தேவையில்லை, ஸ்லோப்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும், டெய்லரிங் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோப்பிங் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்லோப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, பட் நம்மளுடைய சின்ன ஷோல்டருங்கிறது இங்கே இருக்குது. இது வந்து ஒரு போட் நெக் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்லோப் இப்போ எதுக்கெல்லாம் நம்ம ஸ்லோப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலர் நெக்குக்கும் க்ளோஸ் நெக்குக்கும் நம்ம ஸ்லோப்பை வந்து ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக் வைக்கும்போது நமக்கு இது வரைக்கும் வரும், அது மாதிரி காலர் வச்சாலும் நமக்கு இது வரைக்கும் க்ளோஸ்டாக வரும். அப்போது இப்போ இங்கே இருக்கிற இந்த இடத்துக்கும் இங்கே இருக்கிற இடத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் தான் வருது. நம்ம இந்த அளவுக்கு வச்சு ஒரு ஷோல்டர் கட் பண்ணுறோன்னா அது க்ளோஸ் நெக் வைக்கும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு டைட் வந்து கொடுக்கும். அப்போ நம்ம க்ளோஸ் நெக் காலர் நெக் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இந்த சாய்வாக இருக்கக்கூடிய இதை தான் நம்ம வந்து ஸ்லோப் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இந்த சாய்வுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங்கும் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சுடிதார்னு இல்லை, நீங்கள் சுடிதாருக்காக இருந்தாலும் ப்ளவுஸுக்காக இருந்தாலும் நீங்கள் க்ளோஸ் நெக் அல்லது காலர் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்லோப்பு வந்து உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் கட் பண்ணி ஆகணும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி சாய்வாக இருக்கிறது தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். இந்த சாய்வு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை தான் நம்ம வந்து அந்த ஸ்லோப்பிங்க்கு நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வந்து என்ன செய்வோம், நேரடியாக அளவு எடுக்கும்போது இந்த ஹையஸ்ட் பாயிண்டில் இருந்து தான் நம்ம வந்து அளவுகள் வந்து நம்ம எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் இப்போ போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போ போட் நெக்னா இங்கேருந்து நான் அளவு எடுத்தால் கூட ஓரளவுக்கு அது சரியாக தான் இருக்கும். ஆனால் க்ளோஸ் நெக் காலர் நெக் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம அளவுகள் வந்து நம்ம எடுக்கணும். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுக்கும் பொழுது நம்ம இந்த ஸ்லோப் அப்படிங்கிறத கட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ஆர்ம் ரவுண்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து சரியாக இருக்கும். இல்லை நம்ம இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஹைட் மார்க் பண்ணிட்டு ஸ்லோப் கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஆர்ம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இப்படி தூக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து ஹைட் எடுத்துட்டு இதே ஹைட்டுக்கு நீங்கள் ஷோல்டரும் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டைட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஸ்லோப் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ க்ளோஸ் நெக் காலர் நெக்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஸ்லோப் கட் பண்ணணுமா, மற்ற நெக்குக்கெல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டால் போட் நெக்குக்கு வந்து நம்ம ஸ்லோப் வந்து கட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்கு வந்து லோ பண்ண போகிறதில்ல. நெக்கு வந்து க்ளோஸ் நெக்கை விட கொஞ்சம் நம்ம லோவாக தான் நம்ம போடுவோம். இப்போ க்ளோஸ் நெக்குங்கிறப்ப நமக்கு இங்கே வருது அப்படின்னா நம்ம போட் நெக்குங்கிறப்ப கொஞ்சம் இறக்கி வைப்போம். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் க்ளோஸ் நெக்குக்கு எடுக்கிற மாதிரி நம்ம இங்கே எடுக்க தேவையில்லை. ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய ஸ்லோப்புக்கும் இங்கேருந்து இங்கே வரக்கூடிய ஸ்லோப்பும் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும். அப்போ ஒரு போட் நெக் தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு 1/2 இன்ச் அளவில் அவங்களுடைய அந்த ஷோல்டர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எடுக்கலாம். இதுவே ஃபுல் காலர் அல்லது க்ளோஸ் நெக் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் வரைக்கும் நம்ம இந்த ஸ்லோப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ ஒரு சிலரை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ எனக்கு வந்து அவ்வளோவா ஸ்லோப் கிடையாது, பார்க்கும்போது இப்படி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும், பட் நமக்கு ஒரு ஸ்லோப் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த கழுத்துக்கும் இந்த ஷோல்டருக்கும் நல்லாவே ஒரு சாய்வு வந்து இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்லோப் வந்து கட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் சுடியாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு
போட் நெக் அப்படிங்கிறப்போ ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் ஸ்லோப் எடுக்கலாம். மற்றபடி காலர் நெக்குக்கும் க்ளோஸ் நெக்குக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோப் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்லோப்பை எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் ஆம்ஹோலுக்குரிய மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து சரியாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இப்படி விரித்து போட்டு பார்க்கும்போதே தெரியும். இப்போ வரக்கூடிய டாப்ஸ், குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலர் நெக் அல்லது ஒரு க்ளோஸ் நெக்காக தான் வருது. பேக்கில் வந்து க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் நெக் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அப்பயும் இந்த ஸ்லோப் கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்பயும் நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னா பேக்கில் க்ளோஸ் வரும்போது நமக்கு அந்த ஸ்லோப் அப்படிங்கிறது தேவைப்படும். அதுலேருந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் வந்து க்ளோஸாக எடுத்துக்கலாம் அல்லது ஓப்பனாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து மேலே ஏற்றி ஒரு போட் நெக்காக வைக்கிறீங்க, பேக்கில் வந்து நீங்கள் லோ பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அப்பவும் நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் அந்த ஸ்லோப் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லோப்பிங் ஷோல்டர் பற்றி இருக்கக்கூடிய அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.